வாழும் எம்ஜிஆரா இருக்காருன்னு சிஎம் விஜய புகழ்ந்த எம்ஜிஆர் தொண்டன். திமுகவோட பேராசிரியர்னு அழைக்கப்பட்ட அன்பழகனையே தோக்கடிச்ச வெற்றி வேட்பாளர். எம்ஜிஆர் காலத்துல இருந்து அரசியல் களத்துல இருக்கும் மூத்த அரசியல்வாதி. இந்த மாதிரி பல பேர்களுடைய போட்டியே இல்லாம சபாநாயகரா தேர்வு செய்யப்பட்ட ஜேசிடி பிரபாகரனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 1952 திண்டுக்கல்ல பிறந்த ஜேசிடி பிரபாகர் தொழில் ரீதியா ஒரு வழக்கறிஞர். எம்ஜிஆர் காலத்துல இளைஞரா இருக்கும் போதே அரசியல் களத்துல நுழைஞ்சிட்டாரு. அதிமுகவுல அமைப்பு செயலாளர் மாதிரியான முக்கிய பொறுப்புகள் எல்லாம் இருந்திருக்காரு. 1978 அம்பத்தூர் கவுன்சிலரா இருந்து 1980 சென்னை வில்லிவாக்கம் தொகுதியில ஏடிஎம்கே சார்பா எம்எல்ஏவுக்கு போட்டி போட்டு ஃபர்ஸ்ட் டைமா எம்எல்ஏ ஆகுறாரு ஜேசிடி பிரபாகர். ஜேசிடி பிரபாகர் முதலா சட்டசபைக்கு போறதுக்கு முன்னாடி அவரோட ஃபேமிலி அவரை ஒரு சர்ச்சுக்கு கூட்டிட்டு போய் அவர்கிட்ட நீ நல்ல பேரை வாங்கணும், யாரும் வீட்டுக்கு முன்னாடி வந்து நம்மள கேள்வி கேட்டுறக்கூடாது, யாரோட சாபத்துக்கும் நீ ஆளாக கூடாது அப்படின்னு நெத்தியில சிலுவை போட்டு ஒரு எல்கேஜி பையனை ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரி அட்வைஸ் பண்ணி சட்டசபைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி புகாரே இல்லாத சட்டமன்ற உறுப்பினரா எம்ஜிஆரே பாராட்டுற அளவுக்கு சிறப்பா அவரோட வேலையை செஞ்சாரு. அது போக தனக்கு ஒரு பொண்ணு இருந்தா அதை ஜேசிடி பிரபாகரனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு எம்ஜிஆரே சொல்ற அளவுக்கு எம்ஜிஆருக்காக உண்மையா உழைச்சாரு ஜேசிடி பிரபாகர். 1984 செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு மாவட்ட செயலாளராகவும் 1985 இருந்து எம்ஜிஆர் இறக்குற வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளராகவும் பொறுப்புல இருந்திருக்காரு. எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் ஜெயலலிதா கூட பயணம் செய்ய ஆரம்பிச்ச ஜேசிடி பிரபாகர் பல முக்கியமான டிசிஷன் மேக்கிங் அப்பெல்லாம் கூட இருந்திருக்காரு. அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் மூப்பனார் அவர்கள் கூட சில காலம் அரசியல் தனி செயலாளரா பயணம் பண்ண ஜேசிடி பிரபாகர் பின்னாடி மறுபடியும் ஏடிஎம்கேல ஜாயின் பண்றாரு. அதுக்கப்புறம் 2011 நடந்த சட்டமன்ற தேர்தல்ல திமுகவோட முக்கிய தலைவரா இருந்த அன்பழகனை தோக்கடிச்சு அபார வெற்றி அடைஞ்சு எல்லார் கவனத்தையும் இவர் பக்கமா திருப்பினாரு. தமிழ்நாடு சிட்கோ வளர்ச்சி தலைவரா 3 வருஷம் இருந்திருக்காரு. 2013 ஜெயலலிதா ஆட்சியில அகில இந்திய செஸ் சம்மேளனத்தோட தலைவரா இவர் இருந்தப்போ இந்தியால முதலா அகில உலக செஸ் போட்டிய நம்ம சென்னையில நடத்தின பெருமையும் இவருக்கு இருக்கு. 2016 ஸ்டாலினை எதிர்த்து கொளத்தூர் தொகுதியில போட்டி போட்டு தோல்வி அடைஞ்ச பிரபாகர் ஜெயலலிதா இறந்த அப்புறம் ஏடிஎம்கே கட்சியில பிளவு ஏற்பட்டப்போ ஓபிஎஸ்க்கு ஆதரவா இருந்தாரு. தென் 2021 நடந்த தேர்தல்ல அவர் போட்டி போட்ட இடத்துல தோல்வி அடைஞ்ச அப்புறம் கொஞ்ச நாள் அரசியல் செயல்பாடுகள்ல இருந்து விலகியே இருந்தாரு ஜேசிடி பிரபாகர். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இறந்த அப்புறம் சரியான தலைமைக்காக காத்திருந்த ஜேசிடி பிரபாகரனுக்கு வாழும் எம்ஜிஆரா தெரிஞ்சவர் தான் விஜய். விஜய் தாவேகா கட்சி தொடங்கின அப்புறம் அதுல தன்னை இணைச்சு கொண்ட ஜேசிடி பிரபாகர் 1000 விளக்கு தொகுதியில டிவிகே சார்பா போட்டி போட்டு வெற்றி அடைகிறாரு. இப்போ தாவேகாவோட ஆட்சி அமைஞ்சிருக்க நிலையில அந்த கட்சியில இருக்க ஒன் ஆஃப் த மூத்த அரசியல்வாதியா பார்க்கப்படுற ஜேசிடி பிரபாகரை சபாநாயகரா முன்மொழிஞ்சாரு டிவிகே கட்சியோட தலைவரும் முதலமைச்சருமான விஜய். எதிர்கட்சிகள் ஆட்சேபனை தெரிவிக்காத நிலையில ஒரே மனதா ஜேசிடி பிரபாகர் இப்போ சபாநாயகரா பதவி ஏற்றிருக்காரு.